யோசேப்பு மன்னிச்சதுனால, அவனுக்கு லைஃப் பிலாசபி சரியா இருந்ததுனால, அவனுடைய ஸ்பிரிட்ல அவனுக்கு சரியான அர்த்தம் கொடுக்க தெரிஞ்சதுனால, வாழ்க்கையில தனக்கு நடக்கிற சம்பவங்களுக்கு சரியான அர்த்தத்தை அவன் கொடுக்க தெரிஞ்சதுனால, அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் விடுதலையோடு கூட ஜெயில இருக்கும்போது கூட his spirit was free. ஆனா அவனுடைய அண்ணன்மார பாருங்க, அவங்க லைஃப் பிலாசபி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். முதல் முறை வர்றாங்க, வந்தோடனே இவன் கண்டுபிடிச்சிட்டான், இவங்கதான் நம்முடைய சகோதரன் கண்டுபிடிச்சிட்டு உள்ளுக்குள்ள காசை போட்டு அவன் கொண்டு வந்த காசை அவனுக்கே திருப்பி போட்டு அனுப்புறான். போற வழியில குதிரைக்கா கழுதைக்கா சாப்பாடு வைக்கிறதுக்காக மூட்டையை திறக்கிறானுங்க. மூட்டையை திறந்தா உள்ள காசு இருக்குது. யோசித்து பாருங்க, நீங்க கடையில போய் பொருள் வாங்கிட்டு வர்றீங்க, பொருள் வாங்கிட்டு வரும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு பைசா கொடுத்துட்டீங்கன்னு, ஆனா உங்க பேகுக்குள்ள பைசா கிடக்குது. முதல் வார்த்தை என்ன வரும் உங்க வாயில இருந்து? அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, பணம் எனக்கு வந்துருச்சு, அப்படித்தானே வரும். இந்த பணம் வரும்போது கூட இவங்களால சந்தோஷப்பட முடியல. இவன் ஜெயில கூட சந்தோஷமாகறான், இவங்க பணம் வரும்போது கூட சந்தோஷமா இல்ல. யோசேப்பு அவங்களோட பேசி உங்க இளைய சகோதரன் நீங்க கொண்டு வரணும் அப்படி சொல்லும் போது, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோம், ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார். ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில தவறா செஞ்சுட்டாங்க, அந்த பாஸ்ட் பேகேஜ் அதுல இருந்து அவங்க விடுதலையாகவே இல்லை, மன்னிப்பை அவங்க ரிசீவ் பண்ணிக்கவே இல்லை. இதுதான் நம்முடைய பிரச்சனையும் கூட. தேவன் நம்மை மன்னித்தார் என்று சொல்லுகிறோம், ஆனா சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு பின்னால இருந்து ஒரு எண்ணம் ஓடுது, இதனாலதான் தேவன் எனக்கு இப்படி சோதனை தர்றாரோ, இதனாலதான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கலையோ, இது அந்த சாபமா இருக்குமோ, இது ஜென்ம சாபமா, இது என்னது சந்ததி சந்ததியா வர்ற சாபமா இருக்குமோ, என்ன பிரச்சனையா இருக்கும்? அதுதான் நம்முடைய பேகேஜ்ல இருந்து மீனிங் கொடுக்குறோம் லைஃப். இப்படி செஞ்சுட்டோம். தேவன் நமக்கு பணத்தை போட்டாருன்னு சொல்லல. இந்த பைய திறந்து பார்க்கும்போது தேவன் நமக்கு பணத்தை போட்டாருன்னு சொல்லல, பயப்படுறாங்க. ஆனா யோசேப்பு அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்துக்கெல்லாம் தேவனை கொண்டு வரான். தேவன் தான் என்ன ஜீவரட்சணை செய்யும்படி கொண்டு வந்தாரு அப்படி சொல்றான். அதுதான் அஃபென்சிவ் ஸ்டேஜ்ல போறது. இவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுல இருக்கிறாங்க. அடுத்த முறை வரும்போது கூட கொண்டு வந்து பணத்தை கொடுக்க வரும்போது நாங்க குற்றவாளி இல்லைன்னு ப்ரூஃப் பண்றதா இருக்காங்களே தவிர, எங்களுக்கு தெரியாதுங்க, ஆச்சரியமா நடந்துச்சு, தேவன் தான் இதை செஞ்சாரு அப்படிலாம் அவங்க சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு பின்னால அவர்களை இழுக்குகிற அவர்களுடைய வரலாறு, அவர்கள் கொடுத்திருக்கிற அர்த்தம் வேறு விதமா இருக்குது. ஆச்சரியம் என்னன்னா, இங்கதான் அவங்க அந்த சோகத்தோடு இருந்தாங்க. சரி, இப்போ 45ல இவங்க பார்த்துட்டாங்க. பார்த்து யோசேப்பும் தன்னை வெளிப்படுத்திட்டான், நான் தான் உங்க சகோதரன், கவலைப்படாதீங்க, தேசத்தில் 2 வருஷம் தான் பஞ்சம் இருக்குது, இன்னும் 5 வருஷம் இருக்குது, போங்க அப்பாவை கூட்டுவாங்க, உங்களெல்லாம் நான் பராமரிக்க போறேன், கோசேன்ற நல்ல இடத்துல உங்களை வைக்க போறேன் அப்படிலாம் உங்களுக்கு சொல்றான். நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம், இத சொல்றான், நான் உங்களை மன்னிச்சுட்டேன்னு சொல்றான், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இவங்க அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டாங்களான்னா இல்ல. எகிப்திலையும் ஒவ்வொரு நாளும் அவங்க பயத்துலதான் வாழ்ந்துருக்காங்க. அப்பா என்னை கண்டுபிடிப்பாரோ, யோசேப்பு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமோ தெரியாது. இப்ப யோசேப்பை பார்த்த பிறகும் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, யோசேப்பு மன்னிச்சுட்டான், யோசேப்பு கம்ப்ளீட்டா மன்னிச்சுட்டான். அவங்கள மன்னிச்ச பிறகு கூட அவங்க விடுதலையா இல்ல. எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியல. யாக்கோபு அவர்களோடு கூட வாழ்கிறான். யாக்கோபு அவரோடு வாழ்ந்து கடைசியில யாக்கோபு மரிக்கும் போது இவன் என்ன பண்றான், ஒண்ணுல பாருங்க, அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். இந்த அப்பா இறந்துட்டாரு, 11 பிள்ளைங்க, இந்த 11 பேரும் சுத்தி நிக்கிறாங்களே தவிர மேல விழுந்து அழல. ஆனா யோசேப்பு தான் மேல விழுந்து அழுறான். 11 பேரும் விழுந்து அழுதார்கள் இல்ல, யோசேப்பு மேல விழுந்து அழுறான். இதெல்லாம் ஆவியில விடுதலையா இருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவனுங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அப்பா இறந்த உடனே அப்பா இறந்துட்டாருன்ற பயத்தை, அந்த துக்கத்தை விட அடுத்து நாம சாக போறோமேன்ற பயம் தான் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருந்திருக்கு. எப்படின்னு சொல்றீங்களா? 51:15 வாசிங்க. யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடு கூட போனார்கள். யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்ததையெல்லாம் பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி, ஏண்டா 45:15 உங்களை மன்னிச்சானே, அதை இன்னுமா நீங்க ஏற்றுக்கொள்ளல? இன்னுமா அந்த மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளாம பயத்திலே வாழ்றீங்க. நிறைய கிறிஸ்தவருடைய பிரச்சனை அதுதாங்க. தேவன் தந்த மன்னிப்பை இன்னும் முழுமையா அவர்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. மன்னிச்சுட்டாருன்னு சொன்னாங்களே தவிர ஒவ்வொரு நேரமும் அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது அவங்களுக்கு. ஒவ்வொரு நேரமும் அதான் போய் மன்னியும் 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 அப்படின்னு சொல்றது. ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்போது பழங்காலத்து விஷயத்துக்கெல்லாம் போறது. பவுல் மாதிரி பாம்பு நம்மளை கடிச்சிருந்ததுன்னா நமக்கு பழங்காலத்து விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனா அவன் சாதாரணமா தட்டி விட்டான். அதெல்லாம் அவனுக்கு தெரியும், பழையவனை ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. உங்களுக்கு அந்த எண்ணம் வருதா? அந்த விடுதலை உண்டாகுதா? இப்ப இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த யோசேப்பு கொடுத்த மன்னிப்பை கூட நமக்கு இப்படி சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்றாங்க? ஆண்டவர் நீங்க இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களை பார்க்க முடியும்,
இயேசுவின் ரத்தத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க காலி. அவரு உங்களை பார்க்கல, ரத்தத்தை பார்க்கறதுனால தான் அவர் உங்களை சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ரத்தத்தை விட்டு நீங்க கொஞ்சம் வெளியே வந்து உங்க அழுக்க அவர் பார்த்துட்டாருன்னா டமால் மேல இருந்து ஒரு பாம்பை போட்டு பஸ்பமாக்கிடுவாருன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு ஏதோ நம்ம மேல அருவருப்புன்ற மாதிரியும், ஏதோ இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறதுனால போனா போகுது அப்படின்னு அவர் மறைச்சுக்கிட்டு, அவருக்கே தெரியும் மோசமானவன் தானே, ஆனா உள்ளுக்குள்ள வச்சு ஏதோ பாக்குறாரு. ஒரு சமாளிப்பான ஒரு விஷயத்த நமக்கு உள்ள போதிக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் இவனுங்க நினைக்கிறானுங்க. என்ன நினைக்கிறானுங்க? அப்பா இருந்ததுனால இவன் ஏதோ நம்மளை இது வரைக்கும் பாதுகாத்துருக்கிறான். இப்ப அப்பா செத்து போயிட்டாரு. அப்ப ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பயத்துல வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே அவன் மன்னித்தும் கூட அவர்கள் ஆவியில விடுதலையில கோஷான்ல வாழ்றானுங்க. பச்சை புல்லுகளுக்குள்ளாக அவன் வாழ்றான். எல்லாம் ப்ராஸ்பரிட்டிலாம் வந்துருச்சு, பஞ்சம் கிடையாது. பஞ்சத்துக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆவியில விடுதலை இருக்கானா? இல்ல, பயத்திலே வாழ்ந்து இருக்கிறாங்க. தனியா கூடும் போதெல்லாம் பேசியிருக்கிறாங்க, டேய் அப்பாவை நல்லா பாத்துக்கணும், ஏன்னா அப்பா இருக்கிற வரைக்கும் நாம இருக்க முடியும். இன்னைக்கு அப்பா செத்து போயிட்டாரு, அப்பா சொல்லவே இல்லை, இப்பவும் போய் சொல்றானுங்க பாருங்க. அன்னைக்கு அப்பாட்ட போய் சொன்னானுங்க யோசேப்பை பத்தி, இன்னைக்கு அப்பாவை பத்தி யோசேப்ட போய் சொல்றானுங்க. என்ன போய் சொல்றானுங்க பாருங்க. யோசேப்பு இடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடைய முன்னே உனக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். போய் அப்பா சொல்லவே இல்லை. அன்னைக்கு யோசேப்பை பத்தி அப்பாட்ட போய், இன்னைக்கு அப்பாவை பத்தி யோசேப்பு கிட்ட போய் விடுதலையே ஆகல கடைசி வரைக்கும். ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்ல சொன்னான். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரருக்கு போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார். இன்னுமே மனதிற்குள்ளாக அவர்கள் அடிமைகளாகவே இருந்தார். யோசேப்பு என்றைக்குமே தலைவனாக இருந்தான், ஆட்சி செய்கிறவனாக இருந்தான், உள்ளத்துல விடுதலை உடையவனாக இருந்தான். அவனுடைய குணத்தை, அவனுடைய அன்பை, அவன் யார் மேல அன்பு செலுத்தணுங்கிறத அவன் தான் தீர்மானிக்கிறவனா இருந்தான். அடுத்தவர்களோட நடவடிக்கை அவனை தீர்மானிக்க விடல. நாம எப்படி பண்றோம்? அடுத்தவங்க நம்மகிட்ட நல்லா நடந்தா நம்ம அன்பு செலுத்தணும்னு அடுத்தவர்கள் நடவடிக்கை நம்மை தீர்மானிக்கிறது. ஆனா யோசேப்பு, அவன் பர்சனல் ஃப்ரீடம் இஸ் தி எபிலிட்டி டு சூஸ் ஹவு டு ஃபீல் த வே யூ வாண்ட் டு ஃபீல். நாம நமக்கு தேவையில்லாத விதத்துல எந்த உணர்வுகள் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த உணர்வுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், தேவனிடத்தில் இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக. இன்னைக்கு நான் சொல்றது இதுதான், தேவனிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பிலே தியானமாயிருங்கள்.